ஏய் நேற்று நைட் நம்ம மெசேஜில் பேசுனதுனால இப்போ நான் நேரில் பேச போகிறேன். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். கை கொடு பார்த்து. ஏய் அக்கி, என்னாச்சு? அருண், எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம வர வழியில மெயின் ரோடு ஓட்டின மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் பார்த்தோம்ல, அங்க போய் பேசிட்டு இருக்கலாம் வா. ஏய் லூசா நீ? கோயில்கிட்ட நின்று பேசினா போறவரெல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இங்க நம்ம 2 பேரும் தவிர யாருமே இல்லை. ஈவினிங் வரைக்கும் யாரோட தொல்லையும் இல்லாம நிம்மதியா பேசிட்டு இருக்கலாம் வா. மச்சான் வாடா. ஏய் மெதுவா போடா, பார்த்துட்டு போறாங்க. டேய் மச்சான், அவசரப்பட்டோம் வேலைக்காகுது, பொறுமையா இரு. ஓகே மச்சி, ஓகே. அகி, நான் இது வரைக்கும் உனக்கு கொடுத்த கிஃப்ட்லாம் பத்திரமா வச்சிருக்க? ஐய், நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாமே எனக்கு ஸ்பெஷல். பத்திரமா வச்சுக்க மாட்டேனா? வச்சுக்க. ஆனா எனக்கு மட்டும் எதுவும் ஸ்பெஷலா கொடுத்துறாத. போன மாதம் உன் பர்த்டேக்கு செம்ம ஸ்மார்ட்டாக ஒரு மணி பர்ஸ் வாங்கி கொடுக்கல? மணி பர்ஸா? மணி பர்ஸ்லாம் ஸ்பெஷலா? நீ கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஸ் தான் எனக்கு ஸ்பெஷல். ஏய் கொன்றுவேன். இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? சி, வேற ஏதாவது பேசு. உன்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்த காரணமே வேற ஏதாவது பேசுறதுக்காக லாக்கி. உன்னை இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன சொல்ற நீ? ஆமா அக்கி, உன் கூட இன்னைக்கு நான் 6 வச்சுக்கணும் நினைச்சேன். ஏய் அக்கி, சுத்தி வளைச்சி என்கிட்ட நீ இதை தான் கேட்க போறான்னு எனக்கு தெரியும். ஏ மச்சி, இதுக்கு மேலே போக முடியாது. பஞ்சலம்மா வேணாம், இருறா. நேரம் பார்த்து குத்தணும், அவசரப்படாதா. யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். இன்னைக்கு நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட. நம்பிக்கையோட உன்னை லவ் பண்ணா உடனே உன் கூட படுத்துடணும். அதான் உன்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான லவ், அப்படிதானே? ஏய் அக்கி, இப்போ எதுக்கு எமோஷனல் ஆகிற? உன்னை அனுபவிச்சுட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு டாட்டா பாய் பாய்னு போய்டுன்னு நினைக்கிறியா? ஆமா, இன்னைக்கு நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணது பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏய் அக்கி, ஏய் நில்லு, சொன்னா கேளு, நில்லுன்னு சொல்கிறேன்ல. சரி, நீ பயப்படுறது நியாயம்தான், ஒத்துக்கிறேன். இதே இடத்துல நான் உனக்கு தாலி கட்டுறேன். அருண் வா. என் அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா உன் கையால தாலி கட்டிக்கிட்டு இங்கே உன் கூட என்ன அவ்வளோ கீழ்த்தரமா நினைச்சிட்டல்ல. ஏய் சாரி, உன்னை ஏமாத்த மாட்டேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. சரி, கண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு போகலாம். ஒரே ஒரு நிமிஷம், 1 பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏ மச்சான் வா வா. நீங்கள் 2 பேர் தனியாக செஞ்ச இடத்துல நாங்கள் 2 பேர் எப்படி பார்க்குறியா? அதை வாலே கேளு, சொல்லுவோம். எதுக்கு நீ யோசிக்கிறியா? அதையும் வாலே சொல்லுவான், கேளு. இவனுக்கு 2 பேரையும் வர சொன்னதே நான் தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து உன்னை அனுபவிக்க போகிறோம். பொறுக்கி நாயே, என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா. ஆமா, என்னை எங்க அப்பா அம்மா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. நல்ல மாப்பிள்ள சினிமாவில் டைரக்டர் ஆகி கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டுவாருன்னு உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. நீ என்னடான்னா நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாத இந்த சினிமாவை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. ஏன்டி இப்போ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? எழுதிட்டு தானே இருக்கேன். நீ எழுதி எழுதி எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சம்பாரிச்சு கொட்டினது போதும். மரியாதையா இந்த சினிமாவை விட்டு தொலைச்சிட்டு வேற வேலைக்கு நீ போவியா மாட்டியா? ஏன்டி என்ன புரிஞ்சுக்காம பேசுற? சினிமாவில் வேலை இல்லாதனால
ஹோட்டல் வேலை, பிளாஸ்டிக் மோல்டிங் வேலை, பழைய டயருங்களை லாரியில் லோடு ஏற்றுற வேலை, அப்புறம் நோ பார்க்கிங் போர்டை தெரு அலைஞ்சி ஒவ்வொரு வீட்டு கேட்லையும் கட்டுற வேலைன்னு இப்படி கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு சம்பாரிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கல? நீ சம்பாரிச்சு கொடுத்து நான் ஒன்றும் உட்காந்து சாப்பிடல. நானும் சம்பாரிச்சு குடும்ப செலவை பார்க்குறேன். இல்லைன்னா உன்னால இந்த சென்னையில் குடும்பம் பண்ண முடியுமா? நீ சம்பாதிக்கல, நீ குடும்பத்தை பார்க்கலன்னு நான் என்னைக்காவது சொன்னனா? சொல்லு. சும்மா இந்த மேல் கட்டுக்கெல்லாம் பேசாத. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போறது? சொந்த பந்தம் நடத்துற எந்த நல்ல விசேஷத்துக்கும் கௌரவமா போய் நிக்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கு எனக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா வச்சுக்க வக்கில்ல, ஆனா உன உக்காந்துக்கிறதுக்கு கதை எழுதுறேன்னு. ஏய், யாருக்கடி வக்கில்ல? இப்படி நன்றி கடத்தனமா பேசுன அவ்வளோதான். 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் கடனை வாங்கியாச்சும் உன்னையும் பிள்ளைங்களையும் கௌரவமா பார்த்துக்கல. காலத்துக்கும் கடனை வாங்கியே பொழப்ப ஓட்டு. பணம் சம்பாதிக்கிற வழியை தேடாத. இங்க பார், தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. நேற்று தான் ஒரு புது ப்ரொடியூசர்கிட்ட இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்கேன். அவர் ஃபுல் ஸ்கிரிப்டையும் பவுண்டட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுப்பா, கூடிய சீக்கிரத்தில் படத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கார். அதான் ஒரு நல்ல மூடோட உட்காந்து விஷுவலோட ஃபீல் பண்ணி இந்த கதையை எழுதிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாத. நீ உன் கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்லு, ஹீரோ கிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணா சொல்லு. என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாத. கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. எனக்கு இன்னும் சலிக்கலடி, இந்த நிமிஷம் வரைக்கும் சலிக்கல. நான் எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருக்கேன் தெரியுமா? அந்த அவமானங்களையும் துரோகங்களையும் நான் ஜெயிக்கணும். நிச்சயம் ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த கதையை எழுதிட்டு இருக்கேன். அப்போ வேற வேலைக்கு போறதா எண்ணம் இல்ல, சம்பாதிக்கிறதாவும் எண்ணம் இல்ல. இதான் உன் முடிவு? நீ இப்படியே இருந்துக்க. நாங்க எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? நீ நல்லா இரு. ஏன்டி எப்போ பார்த்தாலும் என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ற? இப்போ என்ன, நான் சினிமா விட்டு வேற வேலைக்கு போகணும் அதானே? விட்டுடுறேன், ஒரேடியா விட்டுடுறேன். போதுமா? என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் ஒரேடியா குழி தோண்டி புதைச்சிடுறேன். அப்போ நீ நிம்மதியா இருப்பில்ல? ச்சே. ஏய், டிவி ஆஃப் பண்ணி தொலைங்க. நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டியடா. நீங்க 2 பேரும் எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவை எதுவும் கேட்காதீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. நான் எங்கேயாச்சும் போய் தொலைறேன். நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏற்கனவே கிடைச்ச வாய்ப்பெல்லாம் ஒரு சிலவங்களோட துரோகங்களால் கை நழுவி போயிடுச்சு. இல்லைனா எனக்கு ஏன் இந்த நிலைமை?